அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. சோதிப்பவன் அவரை அணுகி, ஆண்டவரே, தூய ஆவியின் அருட்துணை உமக்கும் தாயின் கருவிலிருந்தே கிடைத்தது. ஆவியின் துணையோடு தான் நீர் திருமுழுக்கில் இணைந்திருந்தீர். ஆவியின் வழி நடத்தலைத்தான் நற்செய்தி பணிவாழ்வை துவங்கினீர். அதே ஆவியின் துணையோடு பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறீர். சாத்தான் உம்மை சோதிப்பதற்கு உட்படுத்த உம்மை பயமுறுத்தவில்லை, துன்புறுத்தவில்லை, கடினமாய் நடந்து கொள்ளவில்லை. மென்மையாய் நடந்து கொள்ளுகிறான், சாந்தமாய் பேசுகிறான், கவர்ச்சி சொல் வலையை விரிக்கிறான். சாத்தானின் சோதனைகள் மனிதனின் உணர்ச்சிகளை ஈர்க்கக்கூடியதுதான். அதையே ஆதாம் ஏவாளுக்கு செய்கிறான். அவர்களை மிரட்டி பயமுறுத்தி அவர்களை அந்த பழத்தை சாப்பிட வைக்கவில்லை. அந்த பழத்தில் இல்லாத குணங்களை அவள் மனதில் புகுத்துகிறான். அந்த பழத்தை புதிதாய் பார்க்க வைக்கிறான். கடவுள் காண்பித்த பொழுது அவள் பார்த்ததை விட இப்பொழுது சாத்தான் காண்பித்த பொழுது அவனுடைய கண்களோடு, உணர்வோடு, இதயத்தோடு அவள் பார்க்கிறாள். சாத்தானால் ஈர்க்கப்படுகிறாள். அவன் அவர்களை தன் பயப்படுத்தி கொள்கிறான். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் பாவம் என்றுமே ஒரு சுகத்தை, ஒரு ஈர்ப்பை தருகிறது. அதிலிருந்து பரிசுத்த ஆவியின் துணையோடு வென்று வர அருள் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.